பிள்ளைய பள்ளிக்கூடம் போன ரெண்டு பசங்க ஒரு 4-5 வயசு இருக்கும், சின்ன பிள்ளைங்க, 6-7 வயசுக்குள்ள பள்ளிக்கூடத்தை விட்டு மாலை நேரத்தில் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்துக்கிட்டே இருந்த பசங்க ஒரு மாமர தோப்புக்குள்ளே போய்தான் போகணும். மாமர தோப்புல மாங்காய் கீழே விழுந்து கிடக்கு. ஒரு பையன் சுத்து முத்தும் பார்த்துட்டு 2 மாங்காய் எடுத்துக்கிட்டு போயிட்டான். வீட்டுக்கு போனால் அம்மா கேட்குறா, ஏதுடா அந்த மாங்காய்? வர்ற வெளியில் ஒரு தோப்பை கடந்து வந்தோம், அதில் கீழே கிடந்துச்சுமா, எடுத்துகிட்டு வந்தேன்னா. அந்த அம்மா என்ன நின்றுட்டு தெரியுமா, என்ன பண்ணா தெரியுமா? எல்லாரும் மாதிரி இல்லை அந்த அம்மா. 2 தான் கிடச்சிச்சா, இன்னும் 2 சேர்த்து எடுத்து வந்திருக்கலாம்ல. இன்னும் 2 சேர்த்து எடுத்தாந்து நம்ம சின்னம்மா விட்டு கொடுத்துருக்கலாம், மாமா விட்டு கொடுத்துருக்கலாம், ஆளுக்கு 2 எடுத்துக்கலாம், இன்னும் 2 எடுக்காம வந்துட்டியாடா அப்படின்னு தானே சொல்லும். ஆனால் அந்த அம்மா கொதிச்சுட்டா. அப்படியே எப்படி எடுக்க போச்சு யாருக்கும் தெரியாம கீழே கிடந்தா எடுக்கலாமா? எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த பயலை போட்டு அடிச்சு துவைச்சு இழுத்துக்கிட்டு வந்தா திரும்ப அந்த தோட்டத்துக்கு வந்தா தோட்டத்தில் ஒரு காவல்காரர் இருக்கிறாரு. அந்த காவல்காரர் பார்க்குறாரு, என்ன இந்த அம்மா அந்த பயலை போட்டு இப்படி அடிச்சு இழுத்துக்கிட்டு வராளே அப்படின்னு. ஆமாம், ஏம்மா என்ன பிரச்சனை, ஏன் அந்த பையனை போட்டு இந்த அடி அடிக்கிற? ஒன்றும் இல்லை, ஏன் அந்த பையன் என் பையன் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது இந்த தோப்பில் 2 மாங்காய் கிடந்துச்சான், எடுத்துகிட்டு வந்துட்டான், அவன் செஞ்சது தப்புத்தான், அதனால அவனுக்கு தண்டனை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து இந்தாங்க உங்கள்கிட்ட மாங்கான்னு கொடுத்தான். அவர் சொன்னார், அட என்னம்மா 2 மாங்காய் வேணா பறிச்சான், கீழே விழுந்து கிடந்துச்சு, அதை பிள்ளை எடுத்துகிட்டு போகிறான் சின்ன பிள்ளைன்னு நானே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துட்டேன், நீ போய் இதுக்கு போய் இவ்வளோ தூரம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அடிச்சு போயிற பிள்ளைய போட்டு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னா, நீ நினைக்கிற மாதிரி இல்லையா, இன்னைக்கு 2 மாங்காய் திருடினவன் நாளைக்கு 20 திருடுவேன், 20 200 ஆகும். இந்த சமுதாயத்தில் அவன் குற்றமானவன், திருடங்கிற பேர் வாங்கணுமா? இப்படி பிள்ளைய பெற்றதுக்கு நான் பெத்த வயிற்றுல பிரண்டையை வச்சு கட்டலாம். எல்லாருமா பிள்ளை பெற்றா நானும் தான் பிள்ளை பெற்றிருக்கேன்னு சொல்ல வேண்டாமா? போயா நீனும் சரி உன் மாங்காய் சரி தூக்கி விட்டுட்டு போனேன். அப்படி தூக்கி வீசிட்டு போன அந்த தாய் யாரு, அந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா? இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் பணம் இருந்தால் வாங்கிக்கலாம், எதை வேணாலும் காசு தான் ஜாதிக்குது, பணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். காசு இருந்தால் எல்லாத்தையும் சகாயமாக வாங்கிவிடலாம், கோடி கோடியாக கொடுத்தாலும் ஐயா சகாயத்தை வாங்க முடியலை. நெஞ்சம் நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்துன்னு வாழ்ந்த ஐயா IAS ஆட்சியாளர் ஐயா சகாயம் தான் அந்த ஆம்பளை பிள்ளை.